ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. எனவே அறுவடையின் ஆண்டவரை மன்றாட சொல்கிறார். 72 பேரை அனுப்பிய ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லி அனுப்புகிறார். அறுவடை மிகுதியாக இருக்கிறது. விதைகளை விதைக்க சொல்வதற்காக அல்ல, விதைகள் விதைத்தாகிவிட்டது. அறுவடை செய்ய ஆட்களை கூப்பிடுங்கள். இந்த அறுவடை செய்ய ஆட்கள் வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் விதைகளை விதைத்து வளர செய்திருக்கிறார். அறுவடைக்குரிய ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் நிலத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு தயாராக இல்லை. அறுவடை செய்வதற்காக, வேலைக்காக ஊரினுடைய முற்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேலைக்கு போவதற்கு தயாராக இல்லை. கிறிஸ்தவர்களாகவும் இறை ஊழியர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இறை ஊழியம் செய்வதற்கும் கிறிஸ்துவ சாட்சியம் சொல்வதற்கும் மனிதர்கள் தயாராக இல்லை. ஆனால் அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. வேலையாட்கள் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறுவடை செய்வதற்கு, கடவுளுடைய வேலையை செய்வதற்கு, சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு ஆட்கள் இல்லை. எனவே மீண்டும் மீண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. இந்த வேலையாட்களில் நாமும் இருக்கிறோம். அறுவடை செய்ய பல நேரங்களில் நாம் தயாராக இருக்கின்றோமா? அறுவடை செய்ய நமக்கு தேவையானது உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு முறை, சாட்சிய வாழ்வு முறை. அது மட்டும்தான் அறுவடையின் அருவாள்களாக, கட்டுகளை சேர்த்து கட்டுபவைகளாக இருக்கும். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்லுகின்ற போது, இறைவார்த்தை ஒரு குறிப்பிட்ட நிபுணர்களிடம் கொடுத்து அனுப்பப்படவில்லை. The word of God is not given to the specialist, but to the witnessing people. சாட்சிய வாழ்வு வாழ்வுகின்ற மனிதர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் சாட்சிய வாழ்வு வாழ்கிறார்களோ அவர்களிடம் இந்த இறைவாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த இறைவாக்கை எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். எப்படி எடுத்து செல்ல வேண்டும்? ஒரு ஏழையாய், கடவுளை நம்பி போகின்ற மனிதனாய் போக வேண்டும். கடவுளை நம்பி போகின்ற மனிதனாய், ஏழையாய் போகின்ற போது அங்கே சாட்சியம் இருக்கும். சாட்சியம் ஒரு இறைவாக்குக்கு மிக அவசியம். அந்த சாட்சியம் ஒரு கடவுளை நம்பி போகின்ற ஊழியனிடம் இருக்க வேண்டும். இப்படி அவர் போகின்ற போது அவரிடம் இறை அமைதி இருக்கும்,
அந்த அமைதியை சமுதாயத்தில் விதைக்க முடியும். அந்த அமைதிதான் இந்த உலகத்திற்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது, மிக தத்ரூபமாக இருக்கிறது. உலகம் மிக தேவையில் இருக்கிறது இந்த அமைதிக்காக. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. இன்று வேலையாட்கள் அதிகம், அறுவடைக்கு செல்வதற்கு தயாராக இல்லை. நம்மையே நாம் சிந்திப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி, எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி. உமது அருளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி ஆண்டவரே. உமது பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து உமது அறுவடையினுடைய வீட்டிற்கு, அறுவடையின் நிலத்திற்கு நாங்கள் போய் வர எங்களுக்கு வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.